இப்போ உன்னோட செல்ஸ் பிளஷர்டா இல்ல போல. ஆ ஓ, நீ அதை எங்க வச்சிருக்கன்னு பாரு. இனிமே என் கார்ல எந்த புறம் உட்காராது. அப்படி சொல்ல முடியாது. நீ சொல்றது சரிதான். இப்ப கேளு. ஈஸ்ட் கோஸ்ட்ல வேகமான போட் யார் வச்சிருக்காரு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். நான் தான். அது நானா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற கெராகஸ்க்கு கடத்தணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஒரு வேகமான போட். அந்த போட் இப்பதான் போட் யார்ட்ல கட்டி முடிச்சதா ரூமர் வந்தது. சில லூசு பசங்க அங்க இருப்பாங்க. அப்புறம் டாமி, எனக்கு அந்த போட் வேணும். ஆ, நான் உன்னை பிடிச்சிட்டேன்னு நினைச்சேன். நீ எங்க இருந்து வர? புறா. ஆ, பார்த்து, கண்ட இடத்துல சுட்டுக்க போற. வெளியே வா. பிளாஸ்டிக் குப்பை. நீ ஏன் இப்படி செய்யற? நீ யாருன்னு உன்னை நினைச்சிட்டு இருக்க? நீ ஒரு பிளாஸ்டிக் குப்பை. ஆ, ஆ, உன்னை விட மாட்டேன். இது எனக்கு பிடிச்ச EI பேரோ மூவியை தின்னுடுச்சு. நான் வேற என்ன செய்ய முடியும்? எனக்கு தெரிஞ்சு அது பிளக்ல இருந்தா வேலை செய்யும். என்ன? அடடா, பரவாயில்ல. நான் இன்னும் 100 கூட வாங்க முடியும். டாமி, இப்ப ஒவ்வொரு மாசமும் ஒரு ஃப்ரீலான்சர் வைசிட்டியில பயணம் செய்வான். அவன் சரக்கை எப்பவும் மொத போட்ல தான் விற்பான். நீ எனக்காக அந்த ஸ்பீட் போட்டை எடுத்துட்டு வா. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையும் பீட் பண்ணி அதுக்கப்புறம் நீ சரக்கை இங்க கொண்டுட்டு வா. ஓகே? நான் சொல்லவா? நீ திரும்ப திரும்ப நான் எங்க போனாலும் எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உனக்கு தேவைப்படுவேனான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குன்னு நான் கேட்கறத நிறுத்த மாட்டேன். இப்போ நீ உன் இஷ்டத்துக்கு தனியாக எல்லா வேலையும் செய்யி. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன். அப்போ நீ எனக்கு நல்ல முத்தம் கொடுப்ப. டாமி, இதுதான் டொனால்ட் லவ். டொனால்ட், இவன் தான் டாமி வெர்சட்டி. இந்த இடத்துக்கு வந்து கன்ஸையும் பொறுப்பையும் தூக்குனவன். டொனால்ட், நீ வாயை மூடிட்டு நாங்க சொல்றது கேளு. இப்ப ஒரு பழைய கேங் வாரால மட்டும்தான் ரியல் எஸ்டேட் பிரைஸை அநியாயத்துக்கு குறைக்க முடியும். ஒருவேளை ஏதாச்சும் தப்பா நடந்தா இது ஒரு டிசாஸ்டரா முடியும். ஆனா இந்த விஷயம் ஒரு கேஸா கூட மாறலாம். இதுல நீ என்ன குறை சொல்ல முடியும்? நாளுக்கண்ணா, இப்ப ரீசெண்டா ஒரு கேங்கோட தலைவன் இறந்துட்டான். அவனோட இறுதி சடங்கு நடத்த நீங்க அவசியம் போகணும். அதை மட்டும் நீ கரெக்டா பண்ணிட்டேன்னா அவங்களோட கேங்கில் நீயும் ஒரு ஆளாயிடலாம். நீ என்ன நினைக்கிற டொனால்ட்? வெல்டத்தச்ச ஒரு கோழி அதுவா போய் மாட்டுறது தான். ஆனா அதுக்கப்புறம் நம்ம உட்காந்து பிரைஸை காணாம போகிற மாதிரி பார்ப்போம். டியாஸ் சந்தோஷமா இருக்கான் உன்னை திரும்பவும் பார்த்ததுனால. அது நல்ல விஷயமா? கண்டிப்பா. என்னோட மிகப்பெரிய லாஸ்க்கு டியாஸ் தான் காரணம்னு நான் இப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படி சொல்றீங்க? டியாஸ் மாதிரியான ஆளை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நான் இதை வேற விதத்துல யோசிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு வேற வித ப்ராஃபிட் தர விஷயத்தை பத்தி எனக்கு சொல்றேன். வேற வேலை செய்ய டைம் இல்லை கார்டஸ். எவ்வளோ ஆபத்துல ஒரு மனுஷன் கடன் பட்டு வாய்ப்புக்காக அலையிறான்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டாமி, அட்லீஸ்ட் நான் சொல்றது கேளு. சொல்லுங்க. என்கிட்ட ஒரு மிலிட்டரி ஹார்ட்வேரோட பீஸ் இருக்கு. அது டவுன் பக்கமாக தான் வரும். எனக்காக நீ அதை எடுக்க முடியுமா? சப்போஸ் நீ அதை எடுத்துட்டன்னா அப்போ உடனே எனக்கு கால் பண்ணு. எனக்கு ட்ரக்கில் கெனான்ஸ் கிடைச்சிது. அடேங்கப்பா, அதெல்லாம் எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? ஒரு போருக்காக அதை வச்சிருக்கேன். பிடிச்சிருக்கா? யா, கண்டிப்பா. லூசு பசங்களா, என் அழகான வீடு நீங்க என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க. இது என்னோட பிரதருக்காக. நான் உன்னை நம்பினேன் டாமி. இத நீ பண்ணுவன்னு நான் நினைக்கல. நிம்மதியா தூங்க. ஓ, இந்த இடத்த மறுபடியும் நம்ம ரீடெக்கரேட் பண்ணணும். இது பழசு மாதிரி தெரியுது. என்னால இங்க நிக்க முடியல. டாமி, என்ன சொல்ற? நீ என்னோட லாயர் தான் ரோசன்பர்க், என்னோட இன்டீரியர் டெக்கரேட்டர் இல்ல. புரிஞ்சுதா? நான் சொல்றது கேளுங்க. இந்த டவுனை கைப்பற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எல்லாம் நமக்காக தான் காத்துட்டு இருக்கு. நம்ம டவுன்ல இறங்கி வைசிட்டியோட புது ஆட்டக்காரங்கன்னு எல்லாருக்கும் நாம தெரியப்படுத்தலாம். உனக்கு தேவை ஒரு சட்டப்பூர்வமான முன்பணம் டாமி.
ரியல் எஸ்டேட் அது எப்பவும் ஏமாத்தாது. நம்ம கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருக்கணும். இல்லைன்னா ஹார்ட் ஒர்க்கு குட் பை ஆயிடும். லோக்கல் பிசினஸ்க்கு டிஎஸ் இறந்துட்டான்னு தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்க பாதுகாப்புக்கு பணம் தர மாட்டாங்க. நாம பிரிபரி கிட்ட கேட்கலாமா? பிரிபரி அவங்கள எப்படி பயன்படுத்தணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் 5 நிமிஷத்துல திரும்ப இங்க வருவேன்.